தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்கள். நீங்கள் இணைந்திருப்பது Zero to Hero Cats யூடியூப் சேனல் மூலமாக. ஸோ இன்னைக்கு எங்கடா வந்திருக்கேன் அப்படின்னு நீங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நான் வந்திருக்கிறது கொலம்போல உள்ள கோல்ட் ஃபிஷ் அங்கே தான் வந்திருக்கிறேன். யாரு இன்னைக்கு நம்மளோட பேச இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீலங்கால இப்பொழுது சோசியல் மீடியாலையும் சரி, அப்படி இல்லாட்டி ஸ்ரீலங்கால அதிக அளவுல பேசக்கூடிய போட்டோகிராஃபர்ஸ் 2 பேரை தான் நம்ம இன்னைக்கு இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கிறோம். ஸோ யார் அந்த நபர் அப்படின்றத நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ நான் பெருசா பேச விரும்பல, நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது Zero to Hero Cats யூடியூப் சேனலூடாக. இன்று எங்களுடன் இணைந்திருக்கிறார்கள் இலங்கையில் பொறுத்த வகையில் இன்று பிரபலமான வீடியோகிராஃபர்ஸ் அண்ட் போட்டோகிராஃபர்ஸ் ஆன பிரதர்ஸ் 2 பேர் தான் எங்களோட இணைந்திருக்கிறாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் பிரதர். பிரதரோட உண்மையான பேர் 2 பேர் எங்களுக்கு சொல்லிடுமா? சொல்லிடு. ரெண்டு நேம் இன்சுமா ஹக் and இஜாஸ். 2 பேரும் பிரதர்ஸ் தானே? பிரதர்ஸ், உங்களுடைய சொந்த ஊர் எது? சொந்த ஊர் பொலன்னூர் சேர்ந்த புதூர்னு சொல்ற ஒரு கிராமம். 2 பேரையும் அதே ஊர் தான். சோ இந்த ஃபீல்ட், அதாவது இந்த வீடியோகிராஃபி போட்டோகிராஃபி ஃபீல்ட்ல எப்பயில இருந்து வரணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருந்துச்சு? இது ஒரு 6 இயர் இருக்கு. 2019 அந்த அந்த ஸ்டேஜ்ல தான் ஸ்டார்ட் பண்றோம். ஆனா இந்த லெவல்ல யோசிச்சு ஸ்டார்ட் பண்ணல, ஹாபியா பண்ணாதான் ஸ்டார்ட் பண்ணினோம். ஒரு லெவலுக்கு மேல நாங்க ஸ்டார்ட் பண்ண பீரியட்ல வந்துட்டு போட்டோகிராஃபி எல்லாரும் வந்து எப்படி செஞ்சுட்டு இருந்தாங்க சொன்னா, டிக்டாக்க வந்துட்டு ஒரு பொழுதுபோக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க அந்த டைம்ல என்ன செஞ்சோம்னா, ஓகே அந்த டைம்ல போட்டோ ஷூட் போட்டோகிராஃபியை பார்த்து யாருமே வீடியோ செஞ்சு அந்த போட்டு அப்படியே ஆரம்பிக்கல. பாட்டு டான்ஸ் பண்ணிட்டு அந்த பாட்டு படிச்சுட்டு அப்படிதான் ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப நாங்க அந்த போட்டோக்கு இப்படி ஒரு ஐடியா நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட் ஆகிக்குது, நம்ம ட்ரை பண்ணி பாருங்க சொல்லி ஆரம்பிச்சோம். ஸோ அது சக்சஸ்ஃபுல். அது மட்டும் இல்லாம இவருடைய ஃபேஷனை பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நிறைய பேர் ஸ்ரீலங்கால உள்ள பாய்ஸுக்கு இன்னொரு மாதிரி ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஃபேஷனும் இன்னைக்கு ட்ரெண்ட் ஆயிட்டு வருது. உங்களுடைய எடிட்டிங் மட்டும் இல்ல, ஃபேஷனும் வந்துகிட்டு ட்ரெண்ட் ஆயிட்டு தான் வந்திருக்கு. உண்மையாகவே நிறைய பேருக்கு, அதாவது எங்கட ஊர்ல சொல்ல போனா அன்றாபுரத்தை பொறுத்த வகையில நீங்க வந்து பார்த்தா தெரியும் உங்களுக்கு எத்தனை ஃபேன்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லி. சிங்கப்பூர் வந்து பார்த்தா எனக்கு இப்படி எடிட் பண்ணணும், இந்த நானா மாதிரி எடிட் பண்ணணும், இந்த மாமா மாதிரி எடிட் பண்ணணும்னு சொல்லித்தான் இருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு சந்தோஷம் சொன்னா, சிறிய குழந்தைகளோட மனசுல இடம் பெற வைக்கிறது அப்படின்றது. சின்ன காலத்துல எல்லாருக்கும் சைல்ட்ஹுட் ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், அது மாதிரிதான் நீங்க இன்னைக்கும் ஒரு எடிட்டிங்கை பொறுத்த வரையில சிறு மாணவர்கள் ஒரு சூப்பர் ஹீரோ அப்படிதான் 2 பேரையும் சொல்லிடும். சோ 2 பேருக்கும் இப்ப என்ன ஏஜ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கொள்ளவா? எனக்கு 27, 28. 2 பேருக்கும் 1 year. இதுல யாரு கட்டார்ல ஸ்டுடியோ ஒர்க் பண்ணது? எக்ஸ்பீரியன்ஸ் கட்டார்ல 3 வருஷம். கட்டார்ல தனியா ஸ்டுடியோ வச்சு அங்க ரன் பண்ணிட்டு இருந்தேன். கட்டாருக்கு போற ஐடியாஸ் இருக்குதா? கட்டாருக்கு போற ஐடியா இல்ல. நான் ஸ்டுடியோ நீங்க கொழும்புல ஓபன் பண்ணிருக்கேன். 360+ ஸ்டுடியோன்னு ஓபன் 2 பேரும் ஓபன் பண்ணிருக்காங்க. ப்ரோ, உண்மையாவே உங்களுடைய கண்டென்ட்ஸ் அதை நான் கேட்டே ஆகணும். வீடியோ எடிட்டிங் பண்றது மட்டும் சில எடிட் பண்ற மெத்தடை காட்டி அப்படி செய்வாங்க. பட் நீங்க அப்படி இல்ல, ரிசல்ட்ட பாருங்க அப்படின்றது ஸ்ரீலங்கால கொண்டு வந்ததே நீங்கன்னு தான் சொல்லணும். சோ எடுக்கிற ஷூட் பண்றத மாதிரி அப்படியே காட்டி, அது மட்டும் இல்லாம லாஸ்டா அந்த குவாலிட்டியை கொடுப்பீங்க பாருங்க, வேற லெவல். சோ அந்த ஐடியாஸ் உங்களுக்கு எப்படி வந்து தெரிஞ்சு கொள்ளலாமா? அந்த ஐடியாஸ்ன்றது போது நாங்க ஸ்டார்ட்லயே நாங்க அப்படிதான் ஆரம்பிச்சோம். ஸ்டார்டிங் அப்படித்தான் இருந்துச்சு. நாங்க ரிசல்ட்ஸை மட்டுமே காட்டாம நாங்க மேக்கிங்கோட சேர்த்து ரிசல்ட்டை காட்டினோம். ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சோம்னு சொன்னா, மேக்கிங் ஒரு வீடியோலையும் ரிசல்ட் ஒரு வீடியோலையும் நாங்க எட் பண்ணினோம். மேக்கிங் தனி ஒரு வீடியோ, ரிசல்ட் அடுத்த நெக்ஸ்ட் வீடியோன்னு சொல்லி. அப்ப அதுக்கப்புறம் என்ன செஞ்சோம், மேக்கிங்கும் ரிசல்ட்டும் சேம் வீடியோல வர மாதிரி. அப்படின்னு முதல் நாங்க ஸ்டார்டிங்ல செஞ்ச டைம்ல, அந்த டைம்ல எங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருந்துச்சு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 13 மில்லியன் ஃபாலோவர்ஸ் எனக்கு இருந்துச்சு. இவருக்கும் 8 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருந்துச்சு. அப்படி இருந்ததுக்கே எங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, நாங்க ஃபுல்லா இங்கிலீஷ் மியூசிக் தான் யூஸ் பண்றோம். அந்த டைம்ல இந்தியாவெல்லாம் பேன் பண்ணல. அந்த டைம்ல எங்க வீடியோ எல்லாம் இந்தியா தவிர கூடுதலா இந்தியால வெளிநாட்டுல கூடுதலா ரீச் ஆகுது.
அவரங்கிற பேச தெரியுமா இந்த நாடாடு நிறைய பேருக்கு தெரியாம நிறைய பேர் டவுட் என்ன விஷயம் வந்து இலங்கையில் அப்படி ரீச் வந்து அந்த டைம்ல பீரியட்ல இருக்கல வீடியோஸ் போட்டாலே 40 மில்லியன் 50 மில்லியன் 100 மில்லியன் 150 மில்லியன் வியூஸ் சோ வந்துட்டு அந்த வியூஸும் இலங்கையில் அவ்வளவு ஈஸியா கிடைக்கல அந்த டைம் யாருக்குமே அந்த போட்டோகிராஃபி ஃபீல் சுட்டி எங்களை போட்டோகிராஃபி ஃபீல்டுக்கு லாங்குவேஜ் தேவையில்லையா ப்ரோ உலகத்துல எல்லாருமே பார்க்கலாம் எல்லாருமே விரும்பலாம் அதனால வந்துட்டு அந்த வியூஸ் அப்படி வந்துச்சு அப்படி எல்லாம் நிறைய பேர் நினைச்சிட்டு இருந்தாங்க இந்தியான் போயிடுச்சு சொல்லி உண்மையாவே நானும் பெஸ்ட் உங்களுடைய வீடியோஸ பார்க்கக்குள்ள ஸ்ரீலங்கான்னு நான் நினைக்கிறேன். உண்மையாவே யாருமே ஒரு ஸ்ரீலங்கா மெம்பர்ஸால வந்துகிட்டு இப்படி ஒரு வீடியோ கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி ஒண்ணு நம்ம நாட்டுல இருந்துட்டு இருந்துச்சு. சோ அதை ரெண்டையும் நீங்க அடிச்சு உடைக்கிட்டு ஸ்ரீலங்கன் சாலையும் முடியும் அப்படின்னு காட்டிட்டீங்க. உண்மையாகவே எந்த எடிட்டிங் ஆகவும் இருக்கலாம், போட்டோகிராஃபியா இருந்தாலும் சரி வீடியோகிராஃபியா இருந்தாலும் சரி, ரெண்டு பேரும் வேற லெவல்ல தரமா எதா இருந்தாலும் சரி. உண்மையாவே ரீசெண்டா மெஹந்தி ஷூட் போட்டோ ஷூட் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு. நீங்க உண்மையாவே கட்டார்ல ஒரு கார் ஷூட் ஒன்று பண்ணிருந்தீங்க. சோ ரிசல்ட் எப்படி வரும் என்கிட்ட கேட்டாங்க. என்னால முடிந்த அளவு நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. வேற லெவல்ல இருந்துச்சு. அதுக்கும் அப்போ இன்னும் மாறி மாறி வந்துட்டே இருக்குன்னு சொல்லுங்க. சோ ரெண்டு பேரும் என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் அனுபவம் படிச்சேன் சிஎட்ல ஐடி செஞ்சுக்கிறேன். நான் ஏல முடிச்சிட்டு போட்டோகிராஃபி அதுலயே போயிட்டு உங்களுக்கான அடுத்த கேள்வி, நீங்க இந்த போட்டோகிராஃபி ஃபீல்டுல வந்ததுல இருந்து இதுவரை உங்களுக்கு யார் சைட் சப்போர்ட்டுக்கு இருக்கிறது? எங்களுக்கு எங்க பிரதர் ஒரு ஆள் கட்டார்ல இருக்காரு. அவர்தான் ஸ்டார்டிங்ல கேமரா வாங்கி தந்தது, இந்த ஃபீல்டு செய்ய அப்படி சொல்லி ஆர்வம் வந்தது இந்த ஃபீல்டுக்கு. அதுக்கு மெயின் காரணம் அவருதான். பேரண்ட்ஸும் பிரதர்ஸும் தான், வேற யார் சொல்றது யாருமே இல்லை. ஓகே பிரதர், நீங்க இப்போதைக்கு என்ன கேமரா யூஸ் பண்றீங்க? இப்ப ரீசெண்டா நான் A7 III ட்ரை பண்ணியிருந்தேன். அதுக்கு ஒரு G மாஸ்டர் லென்ஸ். இதுக்கு முதல்ல நான் சோனி கேமராவும் கேனானும் யூஸ் பண்ணியிருந்தேன். சோனில 6600 கேனான்ல 80D நிறைய கேமரா, ட்ரோன், கிம்பல்ஸ் எல்லாம் இருக்குது. சோ சேம் ரெண்டு பேருக்கும் அதே மாதிரி தான். சோ ரெண்டு பேருக்கும் பிடிச்ச பிராண்ட், அதாவது கேனான், சோனி, அப்படியே கேமரால ஏதாவது பிராண்ட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு இருக்குதா? சோனி தான். ஓகே பிரதர், ஏன் அது சோனிய பெஸ்டா சொல்றீங்க? கிளியரிட்டி கொஞ்சம் பெட்டர் ஆகிக்குது. அட்வான்ஸ் லெவலா போறோம். யூஸ் பண்ணதுல பெஸ்ட் தான் சொல்றேன். நிறைய மாடல் செய்யுது, என்னோட நிறைய மாடல் செய்யுது, நிக்கோன்ல நிறைய மாடல் செய்யுது, சோனில நிறைய மாடல் செய்யுது. இப்ப நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம், எல்லாம் யூஸ் பண்ணலையே. நாங்க ஒரு குறிப்பிட்ட மாடல்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறோம். நாங்க யூஸ் பண்ணதுல பெஸ்ட் எதுன்னு கேட்டா சோனியை சொல்லுவோம். இதை விட பெட்டராகவும் இருக்கலாம், இன்னும் பெட்டரா இருக்கலாம், இன்னும் பெட்டரா இருக்கலாம். நான் யூஸ் பண்ணதுல சோனி பெட்டர் யூஸ் பண்ணதுல மாடல் யூஸ் பண்ண மாடல். நெக்ஸ்ட் क्वेश्चन என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எடிட் பண்றதுக்கு பிசியை மட்டும் யூஸ் பண்ணுவீங்களா இல்லாட்டி அப்பப்போ மொபைலை யூஸ் பண்ணுவீங்களா? சில ப்ரொமோஷன் வீடியோஸ் நாங்க போன்ல மொபைல்ல ஷூட் பண்ணோம்னு சொன்னா மொபைல்ல தான் எடிட்டிங் பண்ணுவோம். கேமராவில ஷூட் பண்ணோம்னு சொன்னா இப்படியும் பிசி, லேப்டாப் இதுல தான். கலர் கிரேட் எல்லாமே நான் போன்ல பண்ண இயலாது, கஷ்டம். பண்ணலாம், அந்த அட்வான்ஸ் லெவல் போயிடலாம், பேசிக் லெவலுக்கு பண்ணிக்கலாம். அதான் அதை ஷூட் அதை பொறுத்து மொபைல் ஷூட் பண்ணினா போன்ல, கேமராவில் ஷூட் பண்ணினா பிசில. அடுத்தது இந்த ஸ்டூடியோ ஓபன் பண்ணிருக்கேன்னு சொன்னீங்க தானே, அது எப்பல இருந்து அந்த ஐடியா வந்துச்சு ஸ்ரீலங்கால இப்படி ஒரு ஸ்டூடியோ ஓபன் பண்ணோம் அப்படின்னு? அது எப்படி சொன்னா வேலை நிறைய வருது, மாஷா வேலை நிறைய வருது. ஆனா இப்ப நாங்க செய்யறது வேலை வந்து ஒரு ப்ரொஃபஷனல் இல்லையே, ஒரு நேம் எல்லாம் ஒர்க் பண்ணல. இவரோட வேலை செய்யறோம், அவரோட வேலை செய்யறேன், தனித்தனியா வேலை செய்யறோம். டீம் ஒர்க் தான். நாங்க 2 பிரதர் செய்யறாங்க, இன்னொருத்தர் இருக்கிறான், 3 பேர் சேர்ந்து ஒர்க் பண்றோம். அது தனித்தனியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப திடீர்னு வந்த ஐடியா தான் இது. ஓகே, நாம இதை வந்துட்டு ஒரு நேம் கீழே வேலை செய்யும், இது செய்யறதா அது ப்ரொஃபஷனலாவும் வைக்கும். தனித்தனியா ஒர்க் பண்றதா ஒரு நேம் ஒன்று கீழே நம்ம 4 பேர் பிரிஞ்சு சரி வேலை செய்வோம், ஆனா ஒரு நேம் கீழே வேலை செய்யும். அதனால அப்படி வந்து ஐடியா தான் ஓகே ஸ்டூடியோ. சோ உங்களோட லைஃப்ல மறக்க முடியாத தருணங்கள், அதாவது ஒவ்வொரு நபர் வாழ்க்கையிலையும் வந்துகிட்டு கஷ்டமான தருணங்கள் இருக்கும். சோ இந்த இடத்துக்கு வர்றீங்கன்னா நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டுருவீங்க? முதலாவது நீங்க என்ன கேமரா யூஸ் பண்ணுவீங்க? இந்த சமூகம் உங்களை எப்படி பாத்துச்சு, விமர்சனங்கள் வந்திருக்கும், அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? பேசிக் லெவல் போன்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணோம். போன்ஸ்லயே தான் மேக்ஸிமம் எங்களுக்கு போலோஸ் எடுத்தது நாங்க போன்ல தான். அதுவும் அவ்வளவு பெரிய போன்ஸ் இல்லை. நான் ஐபோன் 7 அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணோம். நாங்க 6, 7 தான் ஸ்டார்ட் பண்ணோம். எப்படிதான்
ஒரு வேலையை போ காட்டணும் சொல்றதுக்கு நமக்கு ஒரு விஷயம் முடிந்தால் நம்ம கூட இருக்கிற விஷயத்தை வச்சு நமக்கு பெஸ்டா காட்டினா போதும். நமக்கு அது ஹை லெவல்ல தான் வேணும்னே இல்ல, ஈக்கிறத வச்சு பெஸ்ட் கொடுக்கலாம். அப்படிதான் ஸ்டார்ட் பண்ணிடும். விமர்சனங்கள் எப்படிதான் இப்போ வரைக்கும் வருதுதான். இல்ல நம்ம பிரியாணிலேயே எல்லாருக்கும் பிடிக்கிறதுக்கு பாதி பேருக்கு பிடிக்கும், பாதி பேருக்கு பிடிக்காது. ஓகே அது நீ ஓகே விமர்சனம் கேட்கிறானுங்க. அவ்வளவுதான், அதான் விமர்சனம். பேசுறவன் அங்கதான் இருக்கிறான், பேசப்படுறவன் போயிட்டு இருக்கிறான். சொன்னது போல பேசுறவங்க பேசிட்டு தான் இருப்பாங்க. சோ நாய் வந்துகிட்டு மலையை பார்த்து குறைச்சிச்சுன்னா மலை. வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை MDLUX Auto. நீங்க யூகேல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச காரை நீங்க பை பண்ணணும், அதுவும் நம்பிக்கை தலை வாய்ந்ததுமாக பை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க யூகேல நாட வேண்டிய ஒரே இடம் MDLUX Auto. உங்களுக்கு பிடிச்ச காரை அவங்கள்ட்ட இருந்து குறைந்த விலையிலும் பெஸ்ட் பிரைஸ்லயும் வந்துகிட்டு வாங்கிக் கொள்ள முடியும். சோ இன்னைக்கு நீங்க நாட வேண்டிய ஒரே இடம் MDLUX Auto. யூகேல கார் வாங்கணும், குறைச்சிச்சுன்னா மலைக்கு ஒண்ணும் ஆக போறது இல்ல, அது அப்படியே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மனிதனுடைய வளர்ச்சி வந்துகிட்டு விமர்சனம் பண்ண பண்ண மனிதன் மேலோக்கியே போயிட்டு கொண்டிருப்பான். இதான் ஓகே பிரதர், நெக்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரீசன்ஸா வெட்டிங் போட்டோகிராஃபியா இருக்கலாம், அதுக்குள்ள என்ன லென்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்றத பத்தி சொல்லலாமா? சொல்லலாம். நான் 85mm வச்சிருக்கேன் சொன்னிட 1.4 aperture. அடுத்தது 2400 G மாஸ்டர் ஒன்று வச்சிருக்கேன். அப்புறம் Canon 80D, அது வந்துட்டு சிக்மா லென்ஸ் சொல்லலாம். வீடியோ ஷூட் பிரதர் Canon 80D ஒன்று யூஸ் பண்றேன். சிக்மா லென்ஸ் சொல்றேன்னா, சிக்மா லென்ஸ்ல வந்துட்டு 35mm லென்ஸ் ஒன்று யூஸ் பண்றேன். 18 to 35 அதை யூஸ் பண்றேன். அவுட்டோர் ஷூட்டுக்கு வந்துட்டு ஒரு Sony A7 யூஸ் பண்ணுவோம், Sony A7 யூஸ் பண்ணுவோம், 85mm யூஸ் பண்ணுவோம். ரெண்டும் டிஃபரெண்ட் ஆகும். இன்டோர் ஷூட் டிஃபரெண்ட் ஆகும், அவுட்டோர் ஷூட் டிஃபரெண்ட் ஆகும். ஓகே பிரதர், சாதாரணமா உங்களுக்கு மந்த்லி இப்ப ஸ்டூடியோ ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அப்படி ஸ்டூடியோ இல்லாம மந்த்லி நீங்க வந்துகிட்டு இந்த எடிட்டிங் அண்ட் வீடியோகிராஃபி போட்டோகிராஃபியால ஏம் பண்ற சேலரி எந்த மாதிரி இருக்கும்? ஜீரோஸ் நிறைய வருது. மந்த்லி கூட அப்படிதான் ப்ரோ. மந்த்லி வந்துட்டு அது வேலையை பொறுத்து, கண்டினியூஸா வேலைக்குன்னா உங்களுக்கு கிடைக்கிற சேலரி என்ன மாதிரி இருக்கு? இப்ப என்னன்னு சொன்னா எங்கட வேக் எடிட்டிங் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, நீங்களே சொல்லிருக்கீங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் எங்கட பிரைஸ் இருக்கு. ஏன்னா எங்கட ஷூட்டிங் டைமை விட எடிட்டிங் டைம் கூடுதலா இருக்குது. அதுக்கான எங்கட பிரைஸ் வந்துகிட்டு கொஞ்சம் ஹை லெவல்ல 5000 போன்றீங்க 5000 போனீங்க. அது பத்தி குவாலிட்டியை பொறுத்து டிஃபரன்ஸ் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி போட்டோ ஷூட் வந்துட்டு பேசிக்கா 5 10 15 சென்சாரத்துக்கு நீக்கிறாங்க. வேலையை பொறுத்து இது அந்த பிரைஸஸ் சேஞ்ச் ஆகும். நாங்க வந்துகிட்டு கொஞ்சம் ஹை லெவல்ல தான் எடுக்கிறோம். ஏன்னா எங்கட வேலை தெரியுமே எல்லாருக்கும். சிலவங்க டிஸ்கவுண்டும் போட்டு பண்ணி கொடுப்போம், சில டைம்ல ஆஃபரும் கொடுப்போம். அவங்க இதை பொறுத்து. அப்புறம் என்ன ஹை லெவல் இல்ல, மீடியமா போயிட்டு ஓவர் லோவும் இல்ல, ஓவர் ஹையும் இல்ல. சிலவங்களுக்கு ஹை லெவல்ல இருந்து தான் சில கூடுதலா இருக்கேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா அந்த லெவல்லயும் ஷூட் பண்றதுக்கு கஸ்டமர் வராங்க. ஏன்னா இந்த காலத்துல வந்துகிட்டு பாத்தீங்கன்னா குறைவா போனோம்னு சொன்னா யாருமே மதிக்கிறதும் இல்ல, அந்த குவாலிட்டியா இருக்காதோ டிமாண்ட் நாட்டுல இல்ல. நாட்டுல மட்டும் ஹையா எடுக்கிறான், வேற லெவல்ல ஓகே அவன் வேற வந்து வேற லெவல் பெஸ்ட் வந்துட்டு எப்பயும் சீப் இல்ல ப்ரோ. எங்கட பெஸ்டா நாங்க கொடுக்குறோம், சீப்பா கிடைக்காது. சீப்பா கிடைக்காது, பெஸ்ட் பிரைஸ்லாம் கிடைக்குது. அவங்க தார பிரைஸுக்கு அதை விட பெஸ்டா குவாலிட்டியை கொடுப்பீங்க அப்படின்ட்டு சொல்ல வாரீங்க. சோ உங்களுடைய ஃபேன்ஸ் இருக்காங்க இல்லையா, 2 பேருக்குமே ரொம்பவும் உங்களுக்கு 14 மில்லியன் ஃபேன்ஸ் நினைக்கிறேன் டிக்டாக்ல. உங்களுக்கு 9 மில்லியன் ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. சோ அவங்களும் ரீசன்ஸா மெசேஜ் பண்ணலாம், இல்லாட்டி காண்ற இடங்கள்ல எங்களுக்கும் கத்துக்கணும், உங்கள்ட்ட இருந்து நிறைய விஷயங்களை படிச்சு கொள்ளணும். சோ உங்கள்ட்ட கிளாஸஸ் இல்லாட்டி கோர்சஸ்ல வந்து நாங்க ஜாயின் ஆகலாமா அப்படின்னு கேட்பாங்க. சோ அவங்களுக்காக எதிர்காலத்துல ஏதாவது திட்டங்களை கொண்டு வரதுக்கும் 2 பேருக்கும் யோசனைகள் இருக்குதா? இல்ல பிரதர், இப்ப அது ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படின்னு சொன்னா ஆல்ரெடி 2 வாட்ஸ்அப் குரூப் போயிட்டு இருக்குது. அதுல 1500 மாதிரி செய்யறாங்க. ஒர்க் ஷாப்ஸ் வந்துட்டு இப்ப இவரு ரீசனபா கேண்டி லோன் செஞ்சு கொடுத்து வந்தாரு. இன்னொரு விஷயம் வந்து நாங்க அந்த கேமரா செட்டிங்ஸ் சம்பந்தப்பட்ட வீடியோஸும் அடிக்கடி அப்லோட் பண்றோம். கொஞ்சம் பிஸி ஆகினா எங்களுக்கு அவங்களுக்கு ஒர்க் ஷாப் டீச் பண்றதுக்கு டைம் இல்ல, கிடைக்கலன்னு சொன்னா நான் வீடியோ டிக்டாக்ல வீடியோஸ் அப்லோட் பண்றேன். ரீசெண்டா லாஸ்டா போட்டிருக்கிற வீடியோஸே அதுதான், போட்டோகிராஃபி சம்பந்தமா போட்டிருப்பேன். அவங்க பாத்திருப்பேன் நினைக்கிறேன். சோ பிரதர், ஒரு பேசிக் கேமரா இருக்கு தானே, சோ நிறைய பேர்ட்ட கையில கேமரா இருக்கும். சோ பேசிக் கேமரா உதாரணமா சொல்றேன், ஒரு 700D நம்மளோட கேனான் கையில இருக்கு.
சோ அவங்க வந்துட்டு இப்ப உதாரணமா கேமரா எடுக்கிறாங்கடா பெஸ்ட்டுக்கு எதுவுமே பேசிக் லெவல்ல கேமரா பத்தி எதுவுமே தெரியாது பட் படிச்சுக்கணும் ஆசைப்படுறாங்க அப்படின்னா பேசிக்ஸா அவங்களுக்கு எதை கத்துக்கணும் நீங்க சொல்லுவீங்க கேமரா இவர் லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டாரா எல்லாரும் 3 விஷயத்தை பத்தியே சொல்லுவாங்க இவர் வந்து 4 நிமிஷம் சொன்னாரு அப்படின்னா ஐஎஸ்ஓ எப்பச்சர் சட்டர் ஸ்பீட் வைட் பேலன்ஸ் நாளையும் கத்துக்கணும் சோ பேசிக் லெவல்ல யாராவது கேமரா இப்போதைக்கு எடுக்கணும் அதாவது குறைந்த விலையில இருந்து அப்டேட் ஆகணும்னு ஆசைப்படுறாங்கடா அதாவது டெஸ்ட்டுக்கு கேமரா வந்து நிறைய பேருக்கு கனவு இருக்கும் சோ அவங்களுக்கு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்க டெஸ்ட்டுக்கு வந்துட்டு இந்த கேமரால இருந்து நீங்க போறது பெட்டர் அப்படின்னா சொல்லுவீங்க நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க சொனில 6400 நான் ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ண 6600 இது வந்துட்டு 4K குவாலிட்டி இருக்கும் 30 fps வரும் அதே மாதிரி போட்டோஸ்க்கு 24 மெகா பிக்சல் வரும் அது வந்துகிட்டு பிரைஸும் அது வந்துட்டு க்ராப் படி கேமரா இப்ப பெரிய கேமரா இருக்குதான் A7 A7 III A7 IV அது மாதிரி இது வந்துட்டு க்ராப் அதுல சின்ன மாடல் அது வந்து பிரைஸ் வந்துட்டு 1.5 lakhs அந்த மாதிரிக்குள்ள எடுத்துடலாம் அப்படின்னு நீ இப்படிதான் பெரிய 1.5 lakhs பெரிய அமௌண்ட் தான் எல்லா வேலையுமே இப்படிதான் ஈக்கிறத வச்சு பெஸ்டா கொடுக்கலாம் நான் சொல்றேன் எங்களோட பிகினிங் வந்துட்டு போன் தான் iPhone 6 or 7 அதுல வச்சுதான் நினைக்க மேக்ஸிமம் 5 மில்லியன் 4 மில்லியன் 5 மில்லியன் போலோஸ் வரைக்கும் எடுத்தது ப்ரோ அந்த போனை வச்சுதான் அதுவும் சாம்சங் யூஸ் பண்ணிக்கிறீங்க ஒரு பெட்டரான போன் நல்லா ஸ்டோரேஜ் லோட் இல்ல 10 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வரங்காட்டியும் அந்த போன்ல தான் செஞ்சு என்னன்னு சொன்னா ஷூட்ஸ் பண்றது ஒரு ஐபோன் இவர் ஒரு ஐபோன் 6 7 வச்சிருந்தாரு இதுல நாங்க ஷூட் பண்ணுவோம் எடிட்டிங் வந்துட்டு அவருக்கு வந்துட்டு அவர போன் அவர் செய்வாரு எந்த போனுக்கு நான் அதை ஆனா சப்போர்ட் ஆகாது அது வேற மெத்தட் வந்து சப்போர்ட் பண்றது அந்த போன்ல சப்போர்ட் ஆகுது தெரியுமா ப்ரோ ஈக்கிறதுல நம்ம எவ்வளவு கொடுக்கணுமோ அதை கொடுக்கலாம் ஆரம்பிக்கிற டைம் நீங்க பிசிஸ்ல கை வைக்கல அதாவது கம்ப்யூட்டர்ல கையை வைக்கல எல்லாமே மொபைல் சோ இப்ப கொஞ்சம் அப்டேட் ஆயினோடனே பிசிக்கு மாறி இருக்கிறீங்க சோ மேகா இல்லாட்டி விண்டோஸா ப்ரொஃபஷனல் இப்ப எங்கள்ட்ட இல்லாத கேமராஸ் இல்ல ட்ரோன்ஸ் அது பிசி எல்லாமே இருக்குது வீடியோ ஷூட் என்ன வேணுமோ போட்டோ செக்ஷன்ல எல்லாமே வீடியோ செக்ஷன் எல்லாம் ஹை குவாலிட்டி எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்கோம் ஸ்டார்டிங் கஸ்டமர் தான் நாளைக்கு செய்யணும் தள்ளி போடக்கூடாது நாளைக்கு என்ன தள்ளி போடுறோம் ஒரு 2-3 சின்ன பாய்ஸ் ஒரு வயசு 10-15 வயசு நம்ம கஸ்டமைஸ் பண்றது அதே ஸ்டைலிஷ் பண்ணி ஆமா பாத்தீங்க தெரியா நான் பார்த்தேன் அந்த கொரோ பார்த்தான பொடியமா சின்ன பொடிமா நிறைய பொடிமா அது அப்படியே சொல்றாங்க நானும் அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன் சோ நிறைய பேர் நான் சொன்னேன் எல்லாருக்குமே உங்களை பார்த்து ஒரு ஆசை இன்னைக்கு வந்திருக்கு உண்மையாவே ஃப்ரீ ஃபயர் பப்ஜின்னு போன காலத்தை நீங்க ட்ரெண்ட உடைச்சி எடிட்டிங் அப்படின்றத கொண்டு வந்திருக்கீங்க உண்மையாவே அது எடிட்டிங் சொன்னது இப்படித்தான் நம்ம நாட்டுல வந்து அவ்வளவு பெரிய ப்ரொஃபஷனல் பேக்ரவுண்ட்ல இருக்கு அதெல்லாம் வந்து எடிட்டிங் சொன்னா பொலின்ஸ்ல வந்துட்டு வேற லெவல் மார்க்கெட்டிங் அது வேற லெவல் வெளியூப்ளான விஷயம் உள்ளது நல்ல பிரைஸ் பண்ணலாம் பப்ஜி ஃப்ரீ ஃபயர் சொல்றதெல்லாம் ஸ்டார்டிங்ல நிறைய பேர் நானே சொல்லியிருப்பேன் இதுல எந்த யூஸும் இல்லை அவங்களா தான் அதுல மணி போட்டு விளையாடுற மாதிரி இருக்கு இதுல எங்களுக்கு ஸ்டார்டிங்லயே எங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வந்துச்சு ஸ்டார்டிங்லயே நாங்க ஏர்ன் பண்ணோம் இதை வச்சு இது இப்ப கூட எங்களுக்கு பிரயோஜனம் இருக்கு அப்ப பப்ஜி ஃப்ரீ ஃபயர் விளையாடுறாங்க இப்ப எங்கிட்ட போயிட்டாங்க செல்டா கேடு அதுல எந்த யூஸும் இல்ல இது லைஃபுக்கு தேவைப்படும் இப்போதைக்கு டிக்டாக் சேனல் மட்டும் உங்கள்ட்ட இருக்குது அப்படி யூடியூப் சோசியல் மீடியால எல்லாத்தையுமே இருக்கு சோ அப்ப அவங்க யூடியூப் சேனல் பேரை சொல்லிடலாமா யூடியூப் சேனல் பேர் இருக்குது ஆனா இவரு அவ்வளவு ஆக்டிவா இல்ல அதுல நான் இதா கிரியேஷன் சரி நான் ரீசன்ல தான் செய்யணும் இதா கிரியேஷன் சோ அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரோம் இன்ஸ்டாகிராம்ல தான் கத்தார்ல செஞ்சு எல்லா ஷூட்ஸையும் பண்ணிருந்தேன் எல்லாம் ப்ரொஃபஷனலான ஷூட்ஸ் தான் என்ன ஷூட்ஸ் இருக்காது ரிசல்ட் மட்டும் இருக்கும் அதுல கலர் கிரேடிங் எல்லாம் மேக்ஸிமம் ஷூட்ஸ் எல்லாம் அதுலதான் இருக்கும் இன்ஸ்டாகிராம்ல அதுல டோஹா ஷூட்டர்னு தான் இருக்கு கத்தாருக்கு டோஹான்னு சொல்றேன் சோ நான் லாஸ்டா கேக்குறது உங்களுடைய ஃபேன்ஸா இருக்கலாம் இந்த வீடியோஸை பார்த்துட்டு இருக்கிறவங்களா இருக்கணும் ஒரு யூடியூபர்ஸா இருக்கலாம் அப்படிலாட்டி பேசிக் லெவல்ல இருந்து போட்டோகிராஃபிக்கு வரப்போறவங்களா இருக்கலாம் அவங்களுக்கு நீங்க ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்கணும்னா இதை சொல்லுவீங்க மக்கியவங்களோட விமர்சனங்களை காது எடுத்துக்கவே வேணாம் இப்ப வரைக்கும் இதெல்லாம் ஒரு வேலையா இதெல்லாம் ஒரு வீடியோவா இதை விட நான் பெட்டரா பண்ணுவேனே இதை நானே வீட்டுல இருந்து செய்வேனே இப்ப வரைக்கும் அதான் ஸ்டார்ட்லயே பாத்துருந்தா இப்ப நானும் ஊர்ல இருந்துட்டு
வீட்டுல கூலி வேலை செஞ்சுட்டு அந்த வேலை செஞ்சுட்டு தான் இந்த கட்டால போய் ஒட்டகம் வச்சுட்டு டிரைவிங் வேலை செஞ்சுட்டு இந்த விமர்சனங்களை காதல் எடுத்துட்டா இக்னோர் அவர் ஜஸ்ட் இக்னோர் அதான் விமர்சனங்களை இக்னோர் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான். சோ இதை கூட நான் சொல்லணும் ப்ரோ, உங்களுக்கு தெரிஞ்சுமே இந்த எடிட்டிங் லாஸ்டா வந்து இருக்க நல்லா சுப்ரியா எல்லாம் செஞ்சிருப்பேன். இல்ல நான் சொல்லல, கொமெண்ட்ஸ்ல சொல்லிருப்பாங்க நிறைய பேர். அதுக்கு கூட சிலவங்க வந்துகிட்டு இதை நான் மொபைல் போன்ல செஞ்சிருவேனே இதை போடுவாங்க. என்ன செய்யறது இவனை இப்படிதான் ப்ரோ எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம். சங்கரை படம் எடுத்து கொடுத்தாலும் எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிடலாம். உங்க பெஸ்ட கொடுத்தாலே போதும், அவ்வளவுதான். உங்களை என்னதான் கொடுங்க, 10 பேருக்கு பிடிக்கும் 15 பேருக்கு பிடிக்காது, படிக்கிற 10 பேருக்கு வீடியோ செய்வோம். சோ எல்லாருமே நம்மள புடிச்சு போச்சா லைஃப்ல ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது இல்லையா? எல்லாருக்குமே பிடிச்சு போச்சுட்டா என்னடா இது இதோடய நீ பார்க்கலாம் போதும், இனிமே என்னைய தாண்டி எவனும் வரமாட்டான்றது ஒரு இது வந்துடும். சோ சில பேருக்கு பிடிக்கலன்னா அவங்களே எப்படி பிடிக்க வைக்கிறது அப்படின்னு தான் நம்ம யோசிப்போம். சோ இந்த டைம்ல லாஸ்டா இந்த வீடியோ முடிய போகுது. சோ யாருக்காவது தேங்க்ஸ் பண்ண விரும்புறீங்களா? தேங்க்ஸ் பண்ண விரும்புறேன் பேரண்ட்ஸ் ப்ரோ இருக்கிறாங்க. அவர் தான் ஃபுல்லா எப்படி சொன்னா சின்ன வயசுலயே இறந்துட்டாங்க. 13 வயசுக்கு இறந்துட்டாங்க. அப்பா இறந்து மௌத்தா போய் ஒரு 2 மாசத்துலயே நானதை எடுத்து வந்துட்டாரு. ஓகே, பொறுப்பா எடுத்துட்டாரு. அவராலதான் இங்க இந்த படிக்க வச்சது இவர் மௌலி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறாரு. படிக்க வச்சது உதவி வச்சது அது எல்லாம் அடுத்த உம்மா சிங்கிள் பேரன் தான். உம்மானுக்கு மோள ஏறல கஷ்டம் சில பேர் வசதியானு கேட்டா வசதி இல்ல, உள்ள ஏழையானு கேட்டா ஏழை இல்ல. இந்த மிடிலுக்கு வசதிக்கும் நடுவுல, வசதியும் கீழே நடுவுல. அப்ப இருந்து கூட கஷ்டம் என்னன்னு தெரியும், கஷ்டம் என்னன்னு தெரியும், கஷ்டப்படுத்தவே இல்லை. அது அப்படிதான் வளர்த்தாங்க. ஈக்கிறத வச்சு சந்தோஷமா இருந்தோம், அவ்வளவுதான். கஷ்டப்பட்ட எனக்கு கஷ்டப்பட்டு கேட்டா கஷ்டப்பட்டு இல்ல, கஷ்டம் தெரியும், சீரியஸ் தெரியும். அப்ப இப்படிதான் அதான் அம்மா பெஸ்ட், எங்க அம்மா பெஸ்ட் தான், எல்லா அம்மாவும் பெஸ்ட் தான், நம்ம கொஞ்சம் ஸ்பெஷல். அதுக்கப்புறம் நம்ம அவங்க நீ செஞ்சாலும் என்னத்த செஞ்சாலும் வேற லெவல் சொல்றதுக்காக என்னத்த செஞ்சாலும் நல்லா இல்லைன்னு சொல்றதுக்காக என்ன செய்யறீங்க. தேங்க்யூ வெரி மச் பிரதர்ஸ். சோ உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். 2 பேரையும் மிச்சனலா அவங்க கூட சொல்லிட்டு அவங்களோட ஒரு போட்டோ எடுக்க கிடைக்குமா நமக்கு அதெல்லாம் ஏற்பாடு கண்டிப்பா அவங்க 2 பேரையும் பார்த்துட்டேன். சோ இப்போ லாஸ்டா போட்டோ நம்ம எடுத்துட்டோம். சோ வீடியோ முடிச்சு வரலாம். சோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நீங்க பார்க்கணும் அப்படின்ட்டு ஆசைப்பட்டீங்கன்னா Zero to Hero Cats யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சோ நான் போடுற கண்டினியூஸான வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டு இருக்கும். சோ உங்களிடமிருந்து விடைபெறும் நான் MRM.